ஸ்ரீ மீடியா தமிழ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் எப்போவுமே தீபாவளியை விட பொங்கல் பண்டிகையை தான் ரொம்பவே விரும்பி கொண்டாடுவாருங்கிறத நாம் செய்திகள் வாயிலாக நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பொங்கல் அன்னைக்கு தன்னோட வீட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் அறுசுவை உணவோட பணத்தையும் பரிசாக கொடுத்து மகிழ்வார் எம்ஜிஆர். அதோட தன்னோட வீட்டில் பணிபுரிகிற ஊழியர்களுக்கு புது ட்ரெஸ்லாம் எடுத்து கொடுத்து பொங்கல் பண்டிகையை ரொம்பவே உற்சாகமாக கொண்டாடி மகிழ்வார் எம்ஜிஆர். இது ஒரு பக்கம்னா, அவர் சினிஃபீல்டில் வெற்றிகரமாக பயணிச்சிட்டு இருந்தப்பவும் அவருக்கு பொங்கல் டேஸ் ரொம்பவே முக்கியமானது. பொங்கல் எம்ஜிஆருக்கு மட்டும் இல்லை, அவரோட ரசிகர்களுக்கும் கூட ரொம்ப முக்கியமானது தான். ஏன்னா அவரோட வெற்றி படங்கள் லிஸ்ட்டில் பொங்கல் படங்கள் தான் நிறைய. சரியாக சொன்னால் 11 படங்கள் எம்ஜிஆரோட பொங்கல் வெற்றி படங்கள். அந்த வரிசையில் எம்ஜிஆரோட பொங்கல் லிஸ்ட்டில் முதல்ல வெளியானது ஹரிச்சந்திராங்கிற படம் தான். 1944 வருஷம் வெளியானது இந்த படம். அவரோட ஆரம்பகால படங்களில் ஒன்றுங்கிறதால பெரிய அளவில் கவனிக்கப்படாத திரைப்படம் இந்த படம். அதுக்கு அடுத்ததாக சரியாக 12 வருஷம் கழிச்சு, அதாவது 1956 ஒரு பொங்கலுக்கு வெளியானது அவரோட முதல் கலர் திரைப்படமான அலிபாபாவும் 40 திருடர்களும். மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்த இந்த படம் அன்னைக்கு கேவா கலர்னு சொல்லப்படுற பேட்டர்னில் வெளிவந்துச்சு. முக்கியமாக இந்த படம் எம்ஜிஆருக்கு மட்டும் முதல் கலர் படம் இல்லை, தமிழ் திரையுலகத்துக்கே முதல் வண்ண திரைப்படம் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். இந்த படத்தோட ஹீரோயின் அஷ்டாதலானி பானுமதி. எம்ஜிஆருக்கு பெரிய அளவில் சக்ஸஸ் கொடுத்த படம் இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும். அதுக்கடுத்துலாம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட படங்கள் ரசிகர்கள்கிட்ட ரொம்பவே கவனம் பெற ஆரம்பிச்சிருச்சு. அவரோட பொங்கல் படங்களும் ரொம்ப முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சிது. அதனால் அடுத்த வருஷமும், அதாவது 1957 பொங்கலுக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக அஞ்சலி தேவி நடித்தாங்க. அந்த படம் சக்கரவர்த்தி திருமகள். இதுவும் எம்ஜிஆருக்கு பெரிய அளவிலான சக்ஸஸ் படம் தான். அதுக்கு அடுத்த சில வருஷங்கள் அவருக்கு பிரேக் முடிஞ்சிச்சு. சரியாக 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1962 வருஷம் பொங்கலுக்கு எம்ஜிஆரோட படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படம் ராணி சமயுக்தா. அதில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்தவங்க நாட்டிய பேரணி, பத்மினி. இந்த 62க்கு பிறகு எம்ஜிஆரோட ஒவ்வொரு படங்களும் பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக ஆரம்பித்தது. பணத்தோட்டம், எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்த இந்த படம் 1963 பொங்கலுக்கு வெளிவந்தது. படத்தில் எல்லா பாட்டுமே ரொம்ப ஹிட் ஆனது. படமும் மிகப்பெரிய ஹிட் படமாக எம்ஜிஆருக்கு அமைஞ்சது. 1964 தேவர் பிலிம்ஸோட வேட்டைக்காரன், எம்ஜிஆர் சாவித்திரி ஜோடி நடித்து வெளிவந்துச்சு. இன்றைக்கும் பெரிய மோட்டிவேட்டை கிரியேட் பண்ணுற உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் பாட்டு வழியான இந்த வேட்டைக்காரன் திரைப்படம் சக்ஸஸ்ஃபுல் பொங்கல் வெளியீட்டு திரைப்படம் தான். 1965 வருஷம் எம்ஜிஆருக்கு ரொம்ப முக்கியமான வருஷம். ஏன்னா திரையுலகம் அவர் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி அவர் ரொம்ப உச்சியில் கொண்டு போய் வச்சிருச்சுன்னு இந்த வருஷத்தை தான் சொல்கிறாங்க. அப்படி என்ன இந்த வருஷம் ரொம்ப முக்கியமாக இருந்துச்சுன்னு பார்த்தா, இந்த வருஷம் பொங்கலுக்கு தான் எம்ஜிஆர் 2 வேடங்களில் கலக்கிய எங்கள் வீட்டு துறை வெளியாச்சு. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அப்படிங்கிற பாட்டு அவரோட அரசியல் பயணத்தில் ரொம்பவே முக்கியத்துவம் ஏற்படுத்தின பாட்டு. கூடவே இந்த படத்தில் நடித்த 2 கதாநாயகிகளும் கூட இன்றைக்கும் ரசிகர்கள் மனசில் நிறைஞ்சிருக்காங்க. ஒருவர் அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி, இன்னொருத்தர் நடிகை ரத்னா. இந்த படத்தோட சக்ஸஸை நாம் வேறு தனியாக சொல்லணுமா என்ன? அடுத்ததாக 1966 வருஷம். இந்த வருஷமும் ரொம்ப முக்கியமான வருஷம்தான். ஏன்னா இந்த வருஷம் பொங்கலுக்கு வெளியான ஒரு எம்ஜிஆர் படம் அது வழக்கமான எம்ஜிஆர் படமாக இல்லை. வழக்கமாக அவர் நடிக்கிற கம்பெனிகளோட படங்கள் இல்லை. வழக்கமாக அவர் நடிக்க வைக்கிற டைரக்டர்கள் இல்லை. ஏன் இன்னும் சொல்ல போனால் அவரோட வழக்கமான ஆக்ஷன் சீக்வன்ஸே இல்லாமல் இந்த படம் வெளிவந்திருக்கு. படத்தில் அவரோட வழக்கமான எதுவுமே இல்லைதான். ஆனாலும் எம்ஜிஆர் இருக்காரு, அப்புறம் என்ன படம் பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றது. அந்த படம் தான் ஏவிஎம்மோட அன்பேவா. ஏவிஎம் பேனரில் எம்ஜிஆர் நடித்த ஒரே படம். எம்ஜிஆரே இது ஒரு டைரக்டர் படம்னு சொல்லி முழு ஒத்துழைப்பு கொடுத்த படம். படத்தோட டைரக்டர் ஏசி தொண்ணூறு சந்தர். இன்னைக்கு வரைக்கும் ஒரு திகட்டாத லவ் ஸ்டோரி இந்த அன்பேவா திரைப்படம். காதலுக்கு சரோஜாதேவி, காமெடிக்கு நாகேஷ் மனோரமா. வழக்கமாக எம்ஜிஆரோட ஆஸ்தான வில்லனாக நடிக்கிற அசோகன் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஃப்ரெண்டாக நடிச்சிருப்பார். கொஞ்சம் கூட அலுப்பு தட்டாத ரொம்பவே டிஃப்ரெண்டான படம் இந்த அன்பேவா திரைப்படம். 1967 பொங்கலுக்கு வெளிவந்த படம் தாய்க்கு தலைமகன். இந்த படமும் பெரிய வெற்றியை தான் பெற்றது. தேவர் பிலிம்ஸ் தயாரித்த இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ஜெயலலிதா நடித்தாங்க. அடுத்ததாக அவர் நடித்து வெளிவந்த வண்ண திரைப்படமான ரகசிய போலீஸ் 115 திரைப்படமும் பெரிய அளவிலான வெற்றி திரைப்படம் தான். இந்த படம் 1968 பொங்கலுக்கு ரிலீஸ் ஆச்சு. அடுத்த வருஷம் பொங்கலுக்கு அவர் நடித்த படம் எதுவும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ட்ரீட் கொடுத்த மாதிரி எம்ஜிஆர் தன்னோட ரசிகர்களுக்கு ஒரு படத்தை கொடுத்தாரு. 1970 வருஷம் பொங்கலுக்கு இரட்டை வேடத்தில் 2 கதாநாயகங்களோட தன்னோட அந்த பிளாக் பஸ்டர் படத்தை கொடுத்தாரு எம்ஜிஆர்.
இந்த படம் டூரிங் டாக்கீஸ்ன்னு சொல்லப்படுற சின்ன திரையரங்குகளுக்கு பெரிய அளவு வசூலை வாரி கொடுத்த ஒரு எம்ஜிஆர் திரைப்படம். ஊரில் ஏதாச்சும் ஒரு விசேஷம்னா இந்த படத்தை போட்டால் நிச்சயம் கல்லா கட்டும் அப்படிங்கிறது தியேட்டர்காரர்களோட ஒரு நிச்சயமான கருத்து. அந்த திரைப்படம் தான் மிக பிரம்மாண்டமான வெற்றியை பெற்ற எம்ஜிஆர் இரட்டை வேடத்தில் நடித்த மாட்டுக்காரர்கள். இந்த படத்தோட 2 கதாநாயகிகள் ஜெயலலிதாவும் நடிகை லட்சுமியும். இதுக்கு பின்னாடி ஒரு 4 வருஷம் எம்ஜிஆரோட பொங்கல் படங்கள்னு எதுவுமே இல்லை. ஆனால் 1974 வருஷம் அன்னைக்கு தமிழ் திரையுலகத்தில் ரொம்ப முக்கியமான இயக்குநராக கருதப்பட்ட ஸ்ரீதரோட இயக்கத்தில் எம்ஜிஆர் அவருக்கு ஜோடியா லதா நடிப்பில் இந்த படம் வெளிவந்துச்சு. ஸ்ரீதர் டைரக்ஷனில் எம்ஜிஆர் நடித்த முதல் படம் இந்த படம். பொங்கலுக்கு சரியாக ஒரு வாரம் முன்னாடியே வெளிவந்து ஒரு சூப்பர் ஹிட் வெற்றியை பெற்றது இந்த உரிமை குரல் திரைப்படம். அதுக்கு பிறகு எம்ஜிஆர் அரசியலில் ரொம்ப பிஸியானார். தனிக்கட்சி அது இதுன்னு அவரோட திரையுலக பொங்கல் ஷெட்யூலே மாறிப்போச்சு. ஆனாலும் அவரோட இறுதி படம்னு சொல்லப்படுற மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் பொங்கல் திருநாளில் தான் ரிலீஸ் ஆச்சு. 1978 வருஷம் ஜனவரி 14 பொங்கல் அன்னைக்கு வெளியான மதுரை மீட்டு சுந்தரபாண்டியன் திரைப்படம் தான் எம்ஜிஆரோட பொங்கல் ரிலீஸ் படங்கள்லையும் அவரோட சினிமா கேரியர்லையும் கடைசி திரைப்படம். எம்ஜிஆர் சினிமாவை விட்டு விலகியே எத்தனையோ வருஷமாச்சு. ஏன்னா அவர் மறைஞ்சே கூட பல வருஷங்கள் ஓடி போச்சு. ஆனாலும் எம்ஜிஆர்னு சொல்லும் போதே மனசுக்குள்ள ஒரு பொங்கல் தித்திப்பு ஏற்படுது. அவர் படங்களும் சரி, அவர் படத்தோட பாடல்களும் சரி, என்றைக்குமே நமக்குள்ள ஒரு எக்கச்சக்க எனர்ஜியை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தை தான் எம்ஜிஆர்னு சொல்லப்படுற அந்த 3 எழுத்து மந்திரம். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு மறுபடியும் சந்திப்போம். நன்றி.